நமது திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி கருமண்டபம் பகுதியில் கூட இருக்கின்ற அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான அன்பு சகோதரர் தொட்டியம் ராஜசேகர் அவர்கள் உங்கள் வேட்பாளராக இங்கே போட்டியிடுகின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களும் இருந்தவர். அவர் இன்றைக்கு இங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராக உங்களை நம்பி குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து யார் போட்டியிடுகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். வெறும் பணபலத்தை மாத்திரம் நம்பி, பணபலம் என்றால் கடந்த மாதம் கூட அவர் மீது ஒரு மெடல் குத்தியது போல ஒரு வழக்கு. முன்பெல்லாம் நேரு என்றாலே அவர் மாநாடு என்பார்கள், நேரு என்றாலே மாநாடு நடத்துவதில் வல்லவர் என்பார்கள். இன்றைக்கு நேரு என்றாலே ஊழல் என்கிற அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் அவர் பெயர் புகழ் பெற்று போயிருக்கிறது. அவர் துறையில மட்டும் சமீபத்தில் மட்டும் அமலாக்கத்துறை கண்டுபிடித்தது, கண்டுபிடிக்கப்பட்ட ஊழல் 2300 கோடி, 2300 கோடி ரூபாய் ஊழல், 888 கோடி ரூபாய், 356 கோடி ரூபாய், 1020 கோடி ரூபாய் என்று பதவி நியமனம், பதவி மாற்றம். இதற்காகவே அவர் மீது ஊழல் புகார். தமிழ்நாடு அரசு கண்டுபிடிக்கல, அமலாக்கத்துறை வந்த புகார்களின் அடிப்படையில் கண்டுபிடித்து எப்ப அதை வெளியே நிறுத்துப்பா தமிழ்நாடு அரசிட்ட அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கொடுத்தது. எப்படி எடுப்பார் முதலமைச்சர்? என்ன மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொன்னது போல அனைத்து நதிகளும் கடலிலே போய் சேர்வது போல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து துறைகளிலும் நடக்கின்ற ஊழல், அந்த பணம் ஒரு குடும்பத்தை போய் சென்னையிலே சேர்கிறது என்றார்கள். அந்த குடும்பம் எந்த குடும்பம் தெரியும். அந்த குடும்பத்தை பற்றி ஏற்கனவே மதுரையில உள்ள ஒரு அமைச்சர், மதுரை மத்திய தொகுதியிலே போட்டியிடுகிறார் பழனிவேல் தியாகராஜன், ஒரு உண்மையை ஒரு பத்திரிகை சேர்ந்த நண்பரிடம் பயந்தது உங்களுக்கு தெரியும். ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்துக்குள் 30,000 கோடி ரூபாயை வைத்துக் கொண்டு சம்பாதித்த பணத்தை, நான் தப்பா சொல்லல, சம்பாதித்த பணத்தை வைத்துக் கொண்டு தம்பி உதயநிதியையும் மு.க. ஸ்டாலினின் மாப்பிள்ளை சபரீசனும் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்காங்க. இந்த முதல் ஆண்டிலே 30,000, இப்ப 5 வருஷம் ஆயிட்டு குறைஞ்சது 1.5 லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்க மாட்டாங்களா இல்லையா? அப்படிதான் இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. எங்கு பார்த்தாலும் ஊழல், எல்லா துறைகளும் ஊழல். அங்க திருவண்ணாமலையில் ஒருத்தர் இருக்காரு, வேலு, ஆவா வேலுன்னு, நெடுஞ்சாலைத்துறை, அவர் கட்டின பாலம் அது 15 கோடிக்கு அரசு மக்கள் வரிப்பணத்தில் கட்டிய பாலம் 3 மாதம் கூட ஆற்று வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகுது. அது மாதிரி இன்றைக்கு மருத்துவத்துறையாக இருக்கட்டும், நேரு அவர்கள் தலைமையேற்று இருக்கின்றன நமது நகராட்சி நிர்வாகத்துறையாக இருக்கட்டும், இன்றும் பக்கத்தில் திருவெரும்பூர்ல போட்டியிடுறாரு உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற தலைவர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி துறையாக இருக்கட்டும், இது போல அடுக்கிக் கொண்டே போகலாம். மக்களுக்கு திட்டங்களை வழங்கினார்களோ இல்லையோ, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களோ இல்லையோ, ஆனால் கல்லாப்பட்டிகள் நிரம்பிவிட்டது. தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணம் எல்லாம் இன்றைக்கு யாரோ பைக்கோ போயிருக்கிறது.
போதாக்குறைக்கு போதை மருந்து கடத்தல் தொழில் வேறு, போதை மருந்து வியாபாரம் இன்றைக்கு திமுகவினர் கையில் தான் இருக்கு. அனைத்து வியாபாரம் லீகலா உள்ளது இல்லாம இல்லீகலா இன்றைக்கு சட்டவிரோதமா என்ன வியாபாரங்கள் இருக்கோ, எதுல பணம் வருதோ அத்தனையும் திமுகவின் கையில தான் இருக்குங்கிறது எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து வருகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். எப்பெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கும் அப்பெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிம்மதி கிடையாது. திமுக காரர்கள் காவல் நிலையங்களை கூட அவர்களுடைய கட்ட பஞ்சாயத்து நிலையங்களை ஆக்கிவிடுவார்கள். என்று சொல்ல போனா, தம்பி கொடிகளை கொஞ்சம் இறக்குங்க பிளீஸ். இன்னும் சொல்ல போனா திமுக ஆட்சிக்கு வந்தாலே தமிழ்நாட்டில் எல்லா துறைகளிலும் விஞ்ஞான பூர்வமாக ஊழல்கள் வரும். ஆனா அவர்கள் பேசுவார்கள், முதலமைச்சர் பேசுவார், எங்களுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கல. இவங்க தேர்தல் வாக்குறுதியை சொல்லிட்டு அதை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு எப்படி நிதி கொடுக்க முடியும்? ஏன்னா 21 திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் வாக்குறுதிகள் சொன்னப்ப மத்தியில் இருந்தது பாஜக ஆட்சி இருப்பது, அன்றைக்கும் இருப்பது, இன்றைக்கும் இருக்கின்றது. அவர்களுக்கு எதிராக இவர்கள் ஏதோ மதசார்பற்ற கூட்டணி என்று பொய்யை சொல்லி தமிழ்நாட்டில் யாருமே மதங்களை சமுதாயங்களை கடந்துதான் இங்கே மக்கள் வாக்களிப்பார்கள். பாஜகவை சொல்லி தமிழ்நாட்டில் மக்களை பூச்சாண்டி காட்டி 2-3 முறை வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த முறை நடக்காது. ஏன்னா இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி செய்வது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து 3 முறை இந்தியாவின் பிரதமராக வந்துவிட்டார். ஏதாவது ஒரு மாநிலத்தில் சிறுபான்மை மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஏதாவது தீங்கோ கொடுமையோ நடந்திருக்கிறது என்று இவர்களால் சொல்ல முடியுமா? இன்னும் சொல்ல போனா இப்ப சமீபத்தில் இப்தார் நோன்பு இருந்தார்கள். உலகம் முழுவதும் நமது இஸ்லாமிய சொந்தங்கள், இந்தியாவில் தான் அவர்களால் நிம்மதியாக இப்தார் நோன்பு கொண்டாட முடிந்தது. மற்ற இஸ்லாமிய நாடுகளிலையும் இந்த போர் மேகங்கள் சூழ்ந்திருந்தது. பக்கத்தில் உள்ள பாகிஸ்தான்ல உங்களுக்கு எப்படியுமே தெரியும், அவர்கள் யாரோடு ஒருவரோடு சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். இந்தியாவோட சண்டை இல்ல ஆப்கானிஸ்தானோட சண்டை. அங்கு இது போன்ற தீவிரவாதம் தலை தூக்கி இருப்பதால் அங்கு நிதி நிலைமை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதுபோல ஸ்ரீலங்காவிலையும் நிதி பற்றாக்குறை. அதனால் அங்கெல்லாம் இப்தார் நோன்பை சரியா கொண்டாட முடியவில்லை. சுற்றி உள்ள நாடுகளில் மேற்கு வங்கத்தில் தெரியும், அங்க ஆட்சி மாற்றமாகி அங்க மக்கள் எவ்வளவு பாடுபடுகிறார்கள் என்று. ஆனால் இந்தியாவில் தான் திரு ஸ்டாலின் சொல்கிறது போல இந்துத்துவ ஆட்சி நடப்பதாக சொல்கிறாரே, இந்த மோடி அவர்கள் ஆட்சியில தான் இந்தியா முழுவதும் இஸ்லாமிய சொந்தங்கள் நிம்மதியாக இந்த இப்தார் நோன்பு கடைபிடிக்கப்பட்டது. நான் சொல்றது இல்லையா இல்லம்மா, இங்க இஸ்லாமிய சகோதரிகள்லாம் வந்திருக்காங்க. நீங்க நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவங்க பிஜேபிக்கு ஆதரவாங்கிறதுக்காக சொல்லல. இந்த ஆண்டு நம்ம விட பணக்கார நாடுகள் ஈரான், ஈராக்கு, சவுதி அரேபியா, அங்க உள்ள கத்தார், குவைத் எல்லாம் பெட்ரோல் மணி. ஆனா அவர்களால் நிம்மதியாக இப்தார் நோன்பு கொண்டாட முடியல. இங்க நம்ம மகிழ்ச்சியாக வெடி வெடிக்கிறோம். அங்க வெடி வெடிச்சா பாவம் மக்கள் வெளியில வர முடியல. அங்கு வாழ்கின்ற இஸ்லாமிய மக்களும் சரி, பல நாடுகள்ல இருந்து, குறிப்பா இந்தியாவிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து அங்கெல்லாம் போயிருக்கவங்க நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வரவும் முடியல அவர்களால், அந்த நாட்டை விட்டு வரவும் முடியல. பல ஆண்டுகளாக அங்கே இருப்பவர்கள். எதற்கு சொல்கிறேன், அந்த நாடுகள் கூட, ஈரான் கூட இந்தியாவை, அது ஒரு இஸ்லாமிய நாடு, ஸ்டாலின் சொல்வது போல இந்தியா இந்துத்துவ நாடுன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆள்கின்ற, பிரதமர் மோடி ஆள்கின்ற நாட்டை நட்பு நாடாக அவர்கள் அறிவித்து அந்த ஹார்மோஸ் நீரிணையில நமக்கு வேண்டிய கப்பல்களை, எரிவாயுவா இருக்கட்டும், பெட்ரோலை அழைச்சிட்டு வர்றதுக்கு அவங்க அனுமதிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த போர்க்காலத்திலேயே இந்தியா அவர்களோடு பெட்ரோல், டீசல் வாங்கி கொண்டிருக்கிறது. ஒரு தெரியும், நீங்க ஊடகத்தில் பாப்பீங்க. நாம் இஸ்லாமியர்களுக்கு விரோதியான ஆட்சியாக இது இருந்தால் எப்படி அவர்கள் நம்மோடு நட்புக்கரம் நீட்ட முடியும்? தயவு செய்து இஸ்லாமிய சொந்தங்கள், சிறுபான்மை மக்கள் யோசிக்க வேண்டும். உங்களை எல்லாம் மோடியின் பெயரை சொல்லி
பாஜகவின் பெயரை சொல்லி அது இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள், இந்துக்களுக்கு பாதுகாப்பானவர்கள். அதே பாஜக தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள், இஸ்லாமியர்களுக்கு ஆதரவானவர்கள், சிறுபான்மையிற்கு ஆதரவானவர்கள் தான். எந்த பாஜக தொண்டரோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருப்பதில்லை. பாஜகவில் குஜராத் போன்ற வட மாநிலம் மற்றும் யூபியில கூட இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதால் தான் அவர்கள் ஆட்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு துறவி ஆட்சி செய்கிறார், அவருக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிப்பதால் தான் வெற்றி பெற முடிகிறது. குஜராத்தில் தொடர்ந்து 90களிலிருந்து பாஜக ஆட்சி இருக்குன்னா அதுக்கு காரணம் அங்கே எல்லா மதங்களும் மதிக்கப்படுகின்றது. குறிப்பாக இஸ்லாமியர்களின் வாக்கை பெற்றுதான் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகுதான் இஸ்லாமியர்கள் அந்த கோத்ரா சம்பவத்திற்கு பிறகு மோடி அவர்களின் கடுமையான நடவடிக்கைகளால் குஜராத்தில் இஸ்லாமிய சொந்தங்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள். இங்க ஸ்டாலின் பூச்சாண்டி காமிக்கிறார். அவரால் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றல. அவர் இன்றைக்கு சுதந்திரம் வாங்கிய பிறகு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சிகள், அது காமராஜர் ஆட்சி, பேரறிஞர் அண்ணா, கருணாநிதி தலைவர், புரட்சி தலைவர் அம்மா, அண்ணன் இபிஎஸ் ஆட்சி வரை 5 லட்சம் கோடி கடன். இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகள்ல அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன், 10 லட்சத்துக்கு மேல கடன். இவ்வளவு கடன் வாங்கி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்கள்? போதை மருந்து தான் பழக்கத்தை தான் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவர்கள் ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள். இதை பேர் அண்ணன் அடாவடி நேரு மாதிரி ஊழல்கள். அதுவும் பணி நியமனத்துக்கு முதலமைச்சர் என்ன சொன்னாரு? எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம், இளைஞர்களுக்கு பல லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம், அரசு காலியிட பணியிடங்களை இளைஞர்களுக்கு கொடுப்போம். இங்க போஸ்டிங் போறதுக்கு வேலை வாய்ப்புக்கு பல ஊழல். இன்னும் சொல்ல போனா டிரான்ஸ்பருக்கு, இங்க திருச்சியிலிருந்து தஞ்சாவூருக்கு டிரான்ஸ்பருக்கு பணம் கிட்டத்தட்ட 2300 கோடி. அது அமலாக்கத்துறை என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கட்சி பணிகளுக்காக செல்லுது. அதனாலதான் அவங்களால மாநாடு நடத்த முடியுது, எல்லா இடத்துலயும் அறிவாலயங்கள் கட்ட முடியுது. இதெல்லாம் அவங்க அப்பா வீட்டு சொத்தா. எங்க வசூல் பண்ணாங்க? உங்க பணம் தான். இப்பயும் ஓட்டுக்கு எதுக்கு திமுக வேலையை ஆரம்பிக்கலன்னு தான் சொன்னாங்க. நான் ராஜசேகர் சொல்லல, இன்னும் பல பேரை விசாரிச்சேன். காரணம் கடைசி 5 நாள்ல உங்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து மிரட்டி, இல்ல அந்த திட்டம் 1000 ரூபாய் நிறுத்திடுவோம் மிரட்டுவாங்க. ஆனா முடியாது. இன்றைக்கு மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு, சொத்து வரி உயர்ந்திருக்கு, பால் பொருட்கள் விலை உயர்ந்திருக்கு, விலைவாசி இன்றைக்கு விண்ணை முற்றுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கு இந்த ஆட்சியில். ஆனா என்ன சொன்னார் முதலமைச்சர்? கொரோனாவால பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டில் நாங்க வரியை ஏற்ற மாட்டோம், உடனே சொத்து வரி ஏற்றிருக்கார். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்ததற்கு சொன்னதையெல்லாம் மாறி இன்றைக்கு அதற்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறார். அவர் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம மக்களை ஏமாற்றி விட்டார் என்பதுதான் உண்மை. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள் வரை டாக்டர்கள், செவிலியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினரும் சாலைக்கு வந்து போராடுகின்ற நிலைமைதான் இந்த ஆட்சி. வெறும் வெற்றி விளம்பரம், கோடி கோடியாய் பல ஆயிரம் கோடி. அவங்க அமைச்சர் சொன்னது பாருங்க, வருஷத்துக்கு 30,000 கோடி தான் எண்ணி பாருங்க. அதை வைத்துக் கொண்டு விளம்பரங்கள் எங்கு பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி முடிகிறப்ப பாத்தீங்கன்னா மக்கள் அமைதி புரட்சி செய்வார்கள். இந்த முறையும் அதே அமைதி புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. உறுதியாக தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி, சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிற ஆட்சி, அம்மாவின் தலைமையிலே இருந்த ஆட்சி போல அண்ணன் இபிஎஸ் தலைமையில அதிமுக ஆட்சி வருவோம். நாங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டது உண்மை, எங்களுக்குள்ள சண்டை இருந்தது உண்மை. அதனாலதான் போன தேர்தலை கோட்டை விட்டோம். இன்றைக்கு எல்லாம் எங்களுடைய நலன், தமிழ்நாட்டு நலனை கருத்தில் கொண்டு திமுகவை என்கிற விஷப்பாம்பை விட்டுவிடக்கூடாது. இன்றைக்கு ஒரு துறையில ஒரு விஷயத்திலே 3000 கோடி 2500 கோடி ஊழல் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை முழுங்கி விடுவார்கள். இன்றைக்கு திமுக நிர்வாகிகள் செய்யாத அடாவடிகளே கிடையாது. யாரோ சாதிக்குன்னு ஒருத்தர் ஜாஃபர் சாதிக்குன்னு அரெஸ்ட் ஆறாரு, பார்த்தா 2000 கோடிக்கு போதைப் பொருள் கடத்தல். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லைன்னு அமைச்சர்கள் சொல்றாங்க.
சென்னை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலே கஞ்சா 3 அடிக்கு வளர்ந்திருக்கு. அதை வியாபாரம் செய்யற ஒரு பெண்மணி கண்ணகி நகர்ல மா சுப்பிரமணியன் அமைச்சரோட கைகோத்துட்டு போட்டோ கொடுக்கறாங்க. இந்த அமைச்சர்கள் எல்லாம் எல்லா ஏரியாலையும் இந்த மாதிரி சட்டவிரோதமான செயல்பாடு செய்வர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி அதுல பின்னணியில திமுக காரர்கள் ஏதாவது மணல் கடத்தலாக இருக்கட்டும், அதுபோல கனிம வள கொள்ளையாக இருக்கட்டும், கட்டி கேட்கின்றவர்கள் அதிகாரிகளாக இருந்தாலும் கொலை செய்யப்படுகிறார்கள், சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும் கொலை செய்யப்படுகிறார்கள். இதெல்லாம் நடக்குதா இல்லையம்மா? அதனாலதான் சொல்ற, தமிழ்நாட்டில் மீண்டும் அமைதி பூங்காவாக வேண்டும் என்றால் அதற்கு ஒரே மாற்று அம்மா அவர்களின் ஆட்சி தான். உங்கள் ஓட்டுகளை வீணடிக்காமல், சிந்தாமல், சிதறாமல், சில மின்மினி பூச்சிகள்லாம் தேர்தலுக்கு தேர்தல் வரும், அதுபோல நிறைய வாய்ச்சொல் வீரர்கள் எல்லாம் வருவாங்க. தயவு செய்து உதயசூரியன் தலைமையிலான கூட்டணிக்கு மாற்று என்பது இரட்டை இலை தலைமையிலான கூட்டணி என்பதை உணர்ந்து, பாஜக நம்மளோட கூட்டணியில் இருக்கு, மத்திய அரசிலிருந்து எல்லா திட்டங்களையும் பெற்றுத் தருவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். அதுபோல சிறுபான்மை மக்களுக்கு துணையாக இருப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம். இங்கு உங்களுடன் இருப்பவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக உறுதியாக இருப்போம். உங்கள் பெயரை சொல்லி ஏமாற்றி நாங்கள் பிளப்பு நடத்த மாட்டோம். நாங்கள் எல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள், உங்களுக்காக பணியாற்றுவோம். எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்கள். ஊழல் இல்லாத ஆட்சி தமிழ்நாட்டில் கொண்டு வர மோடி அவர்கள் இந்தியாவிலே கொடுக்கின்றது போல ஒரு நேர்மையான ஆட்சி, வளர்ச்சிக்கான ஆட்சி, தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி தருகின்ற ஆட்சி, எல்லோரையும் பாதுகாக்கின்ற ஆட்சி அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் அமைப்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். உங்கள் வீட்டு பிள்ளை இங்கே போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் ராஜசேகர் அவர்களை வெற்றி பெறச் செய்து உங்களுக்காக பணியாற்ற நீங்கள் வாய்ப்பை தரும்படி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதுபோல இங்கே நமக்கு அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாஜக, மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், ஐஜேகே போன்ற அனைத்து கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் ராஜசேகரின் வெற்றிக்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எனது நன்றியை சொல்லி, குக்கர் சின்னத்திலே வாக்களித்து திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில ராஜசேகர் வெற்றி பெற்றார் என்ற செய்தியை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.